வணக்கம் நண்பா நம்பிஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூப்பராக அண்ணன் 2 நாளில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. என்ன மாற்றம் கேட்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அதே இந்த கஞ்சா, இந்த ஆன்ஸு கின்ஸு எல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. போலீஸ் இத்தனை நாளாக சூப்பராக பண்ணாது இருக்கிறீங்க. அண்ணன் வந்ததையும் 2 நாளில் இந்த மாற்றங்கள் வந்துருச்சு. சூப்பரு. அதே மாரி ரவுடிகளை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி கன்டினியூ ஆகி அதே மாதிரி கோயில்கிட்ட ஸ்கூலுக்கிட்ட இருக்கிற டாஸ்மாக் கடை எல்லாமே அண்ணன் மூடுறன்னு நியூஸ் வந்திருக்கு. வந்து மூடிட்டாங்கன்னா சூப்பர். சரிங்களா? ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வைங்க. எவனும் போய் வாங்க முடியாது. சிரமத்தை பார்த்துட்டு வாங்கவும் மாட்டான். இல்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லையா 2 கிலோமீட்டர் தள்ளி வைங்க. சரியா? ஏவன்டா போகிறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு வச்சுருங்க தள்ளி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சின்ன சின்ன 12வது 10வது படிக்கிற பள்ளி எல்லாமே கெட்டு குடித்தவர் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட வீடியோ பார்த்தாச்சு. என்ன பெண்கள் 12வது படிக்கிற பெண்களெல்லாம் குடிக்குது. 10வது படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களாம் என்ன வீடியோ எடுத்து போடுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, நாடு ரொம்ப கெட்டுச்சு போச்சு. நீ வானா நல்லா பண்ணுறனா பண்டு நான் சூப்பர்ண்ணா. அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கும் கொஞ்சம் பாருண்ணா. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து அந்த டாஸ்மார்க்லாம் மூடிட்டு பனங்கல் இறக்க பர்மிஷன் கொடுத்துருண்ணா. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அது வந்து அவைகளும் ஒரு சின்ன பனங்கருப்பட்டி பனம்பால்லேருந்து எல்லாமே தயாரிக்கலாம். சரியா? பனங்கருப்பட்டி தயாரித்து அந்த வந்து சர்க்கரையாக இது பண்ணி அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் பனக்கருப்பட்டி போட்டு தான் காப்பி எல்லாமே குடிப்பாங்க. உடம்புக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சுகர் ப்ரெஷர் எதுவுமே வராது. இப்போ தான் வந்து எல்லாமே கெமிக்கல் ஆயிடுச்சு. அதனால் பனங்கல்ல இறக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஏனுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் நான் சொல்லவும் மாட்டேன், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த விவசாயம் பனை மரம் வந்து தோட்டத்துக்கு 2 பனை மரம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி கரும்பு நெல் எல்லாத்துக்கும் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி குடோனு மெயினாக விவசாயிகளுக்கு நெல் அடக்க குடோனு அதை பண்ணி கொடுத்துருங்கண்ணா. பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. விவசாய கடன் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. கடைசியாக ஒவ்வொன்றா பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. அதே மாதிரினா தேங்காயும் பார்த்துங்க, விலையை வந்து போடுற கூலி ஏறி போச்சு, ஆள் பொறுக்கிற கூலியும் ஏறி போச்சு. ஆனால் விவசாயத்துக்கு அந்த தேங்காய் வந்து ஒரு நிர்ணயமான விலை, ஒரு 20 ரூபா 25 ரூபா வரலும் ஒரு நிர்ணயமான விலை பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் இவ்வளோ பாயிண்ட்டு ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் விவசாயத்துக்கு கரெக்டாக வரும். ஏன்னா விலைவாசி எல்லாம் ஏறிட்டுருக்கு. சரிங்களா? பெட்ரோல்லேருந்து டீசல் எல்லாமே ஏறிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்பிகள் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, நன்றி நண்பா. பாய்.